VMware hands-on lab என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சீக்கன்ஸ் இப்போ VMware நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா 2 விதமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன்று வந்து லேப்டாப்பில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இன்னொன்று ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ லேப்டாப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பெட்டரான லேப்டாப் வேணும், லைக் 32 GB லேப்டாப் வேணும் அண்டு ரேம் 32 GB வேணும், ஒரு ஒரு 10 கோருக்கு மேலே இருக்கணும், அப்படி தான் நல்லாயிருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. பட் லேப்டாப்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த VMware hands-on லேப். VMware hands-on லேப் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ரீ அக்கௌண்ட் தர்றோம், சரிங்களா? நீங்கள் அதுக்கு கூகுளில் போயிட்டு ப்ராட்காம் VMware hands-on லேப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். VMware hands-on லேப் ஆக்சஸ் ரெக்வஸ்ட் ஒர்க் ஃப்ளோ, இதில் போனீங்கன்னா, இந்த லிங்க்கில் போனீங்கன்னா எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. இதுக்கு தேவை என்னென்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் தேவைப்படுது, சரிங்களா? உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா யூ ஹாவ் டு யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த லேப், சரிங்களா? இந்த லேப் வந்து ஐ திங்க் 4 hours ஆக்சஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி வேணும், அதை மீறி வேணும்னா யூ கேன் கிரியேட் அனதர் அக்கௌண்ட் அண்ட் யூ கேன் ஆக்சஸ் த லேப். பட் உங்கள் லேபில் வந்து HSL உங்கள் ப்ரொடக்ஷனில் என்ன இருக்கோ அது அப்படியே லேபில் இருக்கும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த VMware hands-on லேப் அப்படிங்கிறது. ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ த ஸ்டெப்ஸ் மென்ஷன் இன் தட் ப்ராட்காம் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நேவிகேட் டு த ப்ராட்காம் சப்போர்ட் போர்ட்டல், இங்கே ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள், மை ப்ரொஃபைல் போயிட்டு க்ரியேட் ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள், தென் யூ கேன் ஏபிள் லாகின் சொல்லி போட்டிருக்கான். ஸோ நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வி கேன் லாகின் டு த ப்ராட்காம் சப்போர்ட் போர்ட்டல். ஸோ support.broadcom.comக்கு நான் வந்துட்டேன். இப்போ இதில் ரெஜிஸ்டர் லாகின் 2 ஆப்ஷன் இருக்குது. ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது இஃப் யூ ஆர் a நியூ யூசர் யூ கேன் கோ ஃபார் த ரெஜிஸ்டர், ஆர் இஃப் யூ ஆர் எக்ஸிஸ்டிங் யூசர் கேன் கோ ஃபார் லாகின். ஸோ மேபி நான் என்னோடய அக்கௌண்ட் கூட போட்டு பார்க்குறேன், நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. இப்போ வந்து யூசர் க்ரியேஷன், க்ரியேட் யுவர் அக்கௌண்ட், நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண அதை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் ஐ வில் க்ரியேட் மை அக்கௌண்ட், என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன் நான். ஸோ என்னோட மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறமா இதில் ஐ ஹாவ் டு என்டர் த கேப்சா. QI அது டபிள்யூ. இப்போ அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இப்போ சொல்லிடும் அக்கௌண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்னு. பட் அக்கௌண்ட் ஆல்ரெடி இல்லை. ஸோ வெரிஃபை யுவர் மெயில் அட்ரஸ். என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வந்து இந்த ஓடிபி அனுப்பிச்சிருக்கான், அதை நான் வந்து வெரிஃபை பண்ணால் போதும். என்னோடய அக்கௌண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுனால ஐ வில் கோ ஃபார் நியூ அக்கௌண்ட் க்ரியேஷன். ஸோ இன்னொரு அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு கேப்சா போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இது வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் ஆகும் மெயில் அட்ரஸ்க்கு. அந்த மெயில் அட்ரஸ்க்கு வெரிஃபிகேஷன் கோட் நம்ம கொடுத்துட்டோம்னா தென் வி கேன் ஏபிள் டு கிரியேட் த அக்கௌண்ட். ஓகே, இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் கோட் போட்டு வெரிஃபை அண்ட் கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ வெரிஃபை அண்ட் கண்டினியூ கொடுக்குறப்ப ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும், அது எல்லாமே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்றோம். இன்ஸ்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இன்ஸ்டில் போட வேண்டாம் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் டைம் வந்து நல்லையாவா? பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கலாம், ஈஸி பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் டசன்ட் மீட் த க்ரைட்டீரியா. ஸோ க்ரைட்டீரியா இருக்குது பாஸ்வேர்டுக்குன்னு. ஸோ பாஸ்வேர்டு அட்லீஸ்ட் 8 கேரக்டர் இருக்கணும், லோவர் கேஸ் அப்பர் கேஸ் இருக்கணும். ஸோ பாஸ்வேர்ட் மேட்ச் ஆயிடுச்சு. ஐ அக்செப்ட், தென் கிரியேட் அக்கௌண்ட். ரொம்ப சிம்பிள் தான் அது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணால் போதும். இப்போ இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. தென் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அன்லாக் த அடிஷ்னல் சர்வீஸ் பை பில்ட் யுவர் ப்ரொஃபைல். ஸோ இந்த VMware hands-on லேப் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா
ஐ வாண்ட் டு பில்ட் யுவர் ப்ரொஃபைல் அப்படி கொடுக்கணும். எஸ் ஐ வாண்ட் டு பில்ட் யுவர் ப்ரொஃபைல் கொடுத்துட்டோம்னா நான் கார்ப்பரேட் மெயில் பண்ண முடியாதா? இல்லையே, கார்ப்பரேட் மெயில் லேட்டர் பண்ணலாமே. திஸ் ஆப்ஷன் இஸ் நாட் அவைலபிள் டு யூசர் ஹூ ஹேவ் அசிஸ்டட் வித் நான் கார்ப்பரேட் மெயில் டொமைன். கைஸ் இப்போ வந்து நம்மளோட அஃபீஷியல் சார் நம்மளோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியலை. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டெம்ப் மெயில் வந்து க்ரியேட் பண்ணி இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன், என்ரோல் பண்ணி பார்க்குறேன். லெட் மீ ட்ரை டு என்ரோல் பை ஐ வில் ரிஜிஸ்டர் அகைன். டெம்ப் மெயில் ஐடி கொடுத்துட்டு YLFF நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சரி இன்வாலிட் டொமைன் காமிக்குதே. இப்போ வேறு ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கணும். டெஸ்டிங்லாம் யூஸ் பண்ணுவோம், யூஸ் ஆகும். என்னது நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டு மற்ற அக்கௌண்ட்லாம் எடுக்காது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே ஓகே, இது டெம்மெயில் ஒர்க் ஆகும், பார்ப்போம் வேறு ஏதாவது கன்ஃபார்ம். இன்னும் அதுக்கு 2-3 இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஞாபகம் இல்லை இப்போ. எடுத்துக்கிச்சு நினைக்கிறேன். இதில் இப்போ மெயில் வருமா இதில்? ஓகே லெட்ஸ் see. கீழே வரும் உங்களுக்கு அந்த மெயில் பாக்ஸ். இல்லை எடுத்துக்கல, அது தெளிவாக ஃபைன் பண்ணிடுது. ஆமாம், இப்போ எல்லாம் ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. முன்னாடி ப்ளீஸ் ட்ரை வித் அன் வேலிட் டொமைன் ஆர் கான்டாக்ட் .com கஸ்டமர் கேர். டொமைன் நேம் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அது எடுத்துக்குது போல். அது செக் பண்ணி பண்ணுறாங்க. முன்னாடி எடுத்துக்கோம். இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? யாருக்காவது ஐடியா இருக்கா? ப்ரோ எந்த ஒரு அக்கௌண்ட் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? பண்ணுங்க. ஸோ வில் ட்ரை another mail ID which is ப்ரோ இது அக்கௌண்ட் இருக்கு ப்ரோ ஆல்ரெடி இருக்கா? ஓகே அக்கௌண்ட் தான் சொல்லிடுவோம், அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அக்கௌண்ட் ஆல்ரெடி இதுக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்குதுண்ணா? இருக்கு ப்ரோ. அப்படியா? ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்ததால நம்ம லாகின் போகிறேன். லாகின் போயிட்டு ஸோ கண்டிப்பாக கார்ப்பரேட் அக்கௌண்ட் கொடுத்தா தான் அக்செப்ட் பண்ணுது. நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, க்ரியேட் பண்ணிட்டு லாகின் போயிட்டு நம்ம கொடுக்குற அக்கௌண்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் நம்ம போடணும். ஓகே ஸோ நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ வி சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் டு த விஎம்ஆர் போர்ட்டல். சரிங்களா, விஎம்ஆர் போர்ட்டல் லாகின் பண்ணியாச்சு. நவ் வி கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த ஹேண்ட்ஸ்-ஆன் லேப். ஸோ ஹேண்ட்ஸ்-ஆன் லேபுக்குன்னு தனி போர்ட்டல் இருக்குது. நம்ம அந்த போர்ட்டல் வந்து இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பான், இந்த ப்ராட்காமோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே. ஸோ விஎம்ஆர் ஹேண்ட்ஸ்-ஆன் லேப் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பில்டு கொடுக்கணும். பில்டு யுவர் அக்கௌண்ட் கொடுத்து அந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் பண்ணோம், அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணோம் ரைட்டா. க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா பில்டு மை ப்ரொஃபைல்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் விஎம்ஆர் ஹேண்ட்ஸ்-ஆன் லேப்பை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கம்பெனி நேம் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். கன்ஃபார்ம் அண்ட் கன்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஓகே, தென் ஆஃப்டர் தட் நீங்கள் அந்த விஎம்ஆர் ஹேண்ட்ஸ்-ஆன் லேப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கான். யூ வில் நவ் ஏபிள் டு ஆக்சஸ் த விஎம்ஆர் ஹேண்ட்ஸ்-ஆன் லேப். இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடணும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்க்கலாம். கண்டினியூ கொடுத்துட்றேன்.
So now we successfully logged into the VMware hands-on lab. இந்த VMware hands-on labல கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அது தெரிஞ்சிடும். லேப் மை என்ரோல்மெண்ட்ஸு சப்போஸ் லேப் எது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இருக்கும். எந்த லேப் வேணுமோ அதை நீங்கள் என்ரோல் பண்ணணும், பண்ணால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து விர்ச்சுவலைசேஷன் 101 வெரி பேசிக் இதுதான். The lab demonstrates the feature of function of vSphere vCenter. This is an excellent place to begin your virtualization 101 expertise. Okay, experience. So enroll கொடுத்தா ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுதா? ஓகே. ஸோ 1 hour 30 minutesக்கு உங்களுக்கு இது வேலிட் உண்டு. ஓகே, 1 hour 30 minutesக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? உள்ள போயிட்டு மேலே டாப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, லாகின் பண்ணணும். சரி, இப்போ நம்ம லாக் அவுட் பண்ணிட்டோம்னா அந்த டைம் ஸ்டாப் ஆயிரும், அப்படி தானே? இல்ல ப்ரோ, அப்படிதான் இருக்கு. டைம் எந்த டைம் இது பண்ணுமோ அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கா? புரியல. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் திஸ் லேப் கொடுக்குறேன். நீங்க கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி உள்ள போனீங்கனாலும் அந்த டைமிங் அப்படி இருக்கும். ஓகே, இந்த டைம் முடிச்சீங்க அது வந்து மேலே ரிமைனிங் இருக்குல்ல, ரிமைனிங் 1.5 மணி நேரம் காமிக்குது. ஓகே, அதில் கிளிக் பண்ணுங்களேன். அதுல கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்டெண்ட் டைம் இருக்கும். எவ்வளோ நேரம்? 4 hours எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? அப்படிதான் வருது. ஒவ்வொரு டைம் பண்ணும்போது ஹாஃப் அன் அவர் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே 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 ஒரு 8 hours கிட்ட பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஆனா அன்னைக்கு பண்ண டேட்டாஸ் வந்து அந்த 1 டேக்கு அப்புறம் எரேஸ் ஆயிரும். ஆஹா, ஓகே ஓகே. சிகேஸ் இதுவாக விர்ச்சுவலாக ஒரு லேப் வந்து கொடுத்துருச்சு. இதில் இது வந்து ஒரு லினக்ஸ் ஓஎஸ், இது ESXi 3 அட்மின், இது ESXi, இது VCSA. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டர் போனீங்கன்னா VCSA மேனேஜ்மெண்ட்டு ஆப்ஜெக்ட் ப்ரௌசர், இதில் VCSA மாப். ஓகே, மாப் வேண்டாம், இந்த இருக்கு ரீஜியன் ஏ அப்படிங்கிறதுல VCSA 1 கிளைண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஃபோல்டரில். இதான் VCSAயோடது. சரிங்களா? பாஸ்வேர்ட் யூசர் நேம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், அதுவே இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஸ்பிரேட் லாகில் அதுவே இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி லேப் செட்டப் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு vCenter, தென் ஒரு ஏரியா சென்டர், ஒரு கிளஸ்டருக்கு கீழே ESXi போட்டிருக்காங்க. தென் ESXi கீழே இது வந்து 7.0 ESXi, சாரி 8.0, சாரி 8.0, இது 8.0. இந்த ESXi கீழே 2 விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின் 2 இருக்குது. தென் விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷின் 1 இருக்குது. இப்போ எனக்கு இன்னொரு விர்ச்சுவல் மிஷின் வேணும் அப்படின்னா ஐ கேன் கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் ஹியர். ஸோ நம்ம எப்படி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவோமோ அதை மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் ISO இமேஜ் இங்கே இருக்குது. விண்டோஸ் சர்வர் 2016 கொடுத்து இதில் ISO இமேஜ் இருக்குதா? ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனாக இருக்கும் ப்ரோ, அதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேட்டா சோர்ல அலோகேட் பண்ண முடியாது. விஎம் கிரியேட் ஆயிடுச்சு. ISO ஃபைல் வச்சுருக்காங்களா? விஎம் இமேஜஸ் இல்லை, ISO ஃபைல் இல்லை போலே. இது செக் பண்ணணும். சரி, செக் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இதில் டேட்டா ஸ்டோர் எல்லாமே இருக்குது. ஒரு விஎஸ் சென்டர்னு இருந்துச்சுன்னா டேட்டா ஸ்டோர் எல்லாமே இருக்கும். நெட்வொர்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ஆஃபீஸில் ஒரு நெட்வொர்க் என்னெல்லாம் நெட்வொர்க் இருக்குமோ அந்த நெட்வொர்க் எல்லாமே இருக்குது. இந்த விஎம்ஐ நீங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணுறது, பவர் ஆன் பண்ணுறது, பவர் ஆஃப் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை இதில். நம்ம ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குமோ லேப் இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கான். நல்லா தான் இருக்குது லேப் இதில் செக் பண்ணுறதுக்கு. யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இஎஸ்எக்ஸ்ஐ லாகின் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னொரு டேப்பில் இஎஸ்எக்ஸ்ஐயோட கன்சோல் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ரூட்டில் போயிட்டு இதில் லாகின் பண்ணிக்கலாம். பட்டிஷன் எடுக்கிறதுனால பட்டிஷன் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எடுக்க முடியுமா? பட்டி இதில் இருக்கா தெரியலையே. ஸோ பட்டி இல்லை. ஓகே. ஸோ பிஎஸ்எக்ஸை லாகின் பண்ணியாச்சு. பிஎஸ்எக்ஸுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபைன். பட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இவன் கேட்குறான், இந்த அக்கௌண்ட் தான் கேட்குறான், கார்பரேட் அக்கௌண்ட் தான் கேட்குறான். ஸோ அதை மட்டும் ஒரு செக் பண்ணிக்கோங்க, கார்பரேட் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எண்டு கொடுத்துருவா? எண்டு கொடுத்தா முடிஞ்சிடும்ல? நான் ஹேண்ட்ஸ் ஆன் லேப் வந்து வேறு ப்ரௌசரில் போட்டு பார்க்குறேன். வித்தவுட் லாகின் இல்லாமல் ஒர்க்காக தான் பார்ப்போமா? So browse lab without login in. So you are currently browsing our public lab. Log into your account, access exclusive content. Okay, enter கொடுக்க சொல்கிறோம். ஸோ இதில் நீங்கள் vCenter டைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லாகின் டு என்டர் லேப். ஓகே, எப்படி தான் லாகின் பண்ணால் தான் நம்ம லேப் ஆக்சஸ் பண்ண முடியும் போல். வித்தவுட் லாகின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ், வித்தவுட் லாகின் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக டொமைன் அக்கௌண்ட் வேணும். அதை ஆல்டர்னேட் வேஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் இன்டர்நெட்லேயே வந்து there's a multiple option to create the domain account. அந்த டொமைன் அக்கௌண்ட் ப்ராப்பராக எடுத்துகிட்டு then you can log into the Broadcom website. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லாமே இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஆர்எம் இருக்கா பாருங்க. ஆரக்கிள் க்ளவுடு விஎம்எஸ் சொல்யூஷன், சான் இருக்குது. ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஒரே ஒன்று டொமைன் அக்கௌண்ட் வேணும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே.